சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய இரட்டை எஜமானர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தரையுமே பார்த்துட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, ஒன்று பாபா கொடுத்துருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாத்துக்குமே குழந்தைகள் நீங்கள் எஜமானர்கள். ரெண்டாவது சுயராஜ்யத்தினுடைய எஜமானர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா மூலமாக இந்த 2 வகையான எஜமானர் உரிமைகள் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் குழந்தையாகவும் இருக்கீங்க, எஜமானனாகவும் இருக்கீங்க. குழந்தைகள் நம்ம என்னோட பாபா அப்படின்னு சொல்கிறப்பையும், பாபா என்னோட குழந்தையே அப்படின்னு சொல்கிறப்பையும், இந்த குழந்தை எஜமானன் அப்படிங்கிற இந்த 2 உணர்வுகளையும் நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க அப்படின்றார். அடுத்தது இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, பாபாவுக்கு ஒரு ஆசை இருக்கான், ஒரு சின்ன ஆசை தான், நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறார். ஸோ பாபா சொல்கிறாங்க, இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்றுங்க. என்ன வார்த்தை? அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை திரும்ப திரும்ப கீழே விழ வைக்குது. அந்த ஒரு வார்த்தை காரணம். இந்த காரணங்கிற ஒரு வேர்டை மாற்றி இப்போ நிவாரணம், சொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ கடைப்பிடிங்க. ஏன்னா குழந்தைகள் நீங்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைகளுக்காக காரணமாக இருக்கக்கூடியதை தீர்க்கக்கூடியவர்கள். உங்களோட சேவை அதுதான். மற்றவங்க எல்லாரையும் முக்தி நிலைக்கு அனுப்பக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் பிறருக்கு முக்தி தரக்கூடியவர்களாக, வழங்கக்கூடியவர்களாக ஆகணும், முக்தி கொண்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும்னா பாபா சொல்லுங்க, முதல்ல நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த காரணங்களை நான் ஃபினிஷ் பண்ணோம். அப்போ தான் மற்றவர்களுக்கு முக்தி வழங்கக்கூடியவங்களாக ஆகி அவர்களை அமைதி நிலைக்கு அனுப்ப முடியும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு முக்தி தரக்கூடிய வள்ளலுடைய குழந்தைகள், மற்றவங்களுக்கு முக்தி தரக்கூடியவங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு அனுபவம் பண்ண வைக்கணும், தெரியப்படுத்தணும். பாபா சொல்லுங்க, குழந்தைகள் என்னுடைய நெற்றியில் ஆத்ம நட்சத்திரம் ஜொலிச்சிட்ருக்கிறது மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். வெறும் பேசுகிறது மட்டும் கிடையாது, ஆனால் நம்மளுடைய முகத்தின் மூலமாகவும் மற்றவங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும். ஏன்னா அனுபவம் கிடைக்கிறப்ப மற்றவங்க ஈஸியாக நமக்கு நெருக்கத்தில் வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாங்க, அறிவியலினுடைய சாதனங்கள் பாருங்கள், நேரத்துக்கு ஏற்றாற் போல் நமக்கு கோடை காலத்தில் குளிர்ச்சி இந்த மாதிரி அனுபவம் பண்ண வைக்குது. ஸோ பாபா சார், அப்போ அறிவியல் சாதனங்களே அனுபவம் பண்ண வைக்குதுன்னா அமைதி சக்தியின் மூலமாக உங்களால் மற்றவங்களுக்கு அனுபவம் பண்ண வைக்க முடியாதா? பண்ண வைக்க முடியும். ஸோ குழந்தைகள் நீங்கள் தன்னுடைய கண்கள் மற்றும் நெற்றியின் மூலமாக ஏதாவது ஒரு சக்தியினுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்க. ஸோ அனுபவ ஸ்திதியில் நான் இருந்து என்னுடைய கண்கள் நெற்றியின் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு சக்தியினுடைய அனுபவத்தை ஏற்படுத்தணும். பாபா சொல்கிறாங்க, கேட்குறப்ப விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும், ஆனால் ப்ராப்ளம் வரப்போ கேட்ட விஷயங்கள் மறந்து போயிடுமா. ஆனால் ஒரு தடவை அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு மறக்கவே முடியாது. அடுத்தது பாபா சொல்லுங்க, குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் உற்சாகம் நிறைய இருக்குது. ஆனால் ஆர்வம் உற்சாகத்தின் கூடவே எவ்வளோ ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு காலத்திற்கேற்ப இப்போ எல்லையற்ற வைராகிய உணர்வும் தேவையாக இருக்குது. இதுதான் மற்றவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கான முறை, மெத்தட் இதுதான். சப்போஸ் நான் செய்யக்கூடிய முயற்சியில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ரீசன், காரணம் என்ன? எல்லையற்ற வைராகிய உணர்வினுடைய குறைபாடு தான் அப்படின்றார். அதனால் இப்போ எல்லையற்ற வைராகியம்ங்கிறது கண்டிப்பாக தேவையாக இருக்குன்றார் பாபா. ஸோ ஒரு பக்கம் ஆர்வம் உற்சாகம் மகிழ்ச்சி இருக்கணும், இன்னொரு பக்கத்தில் எல்லையற்ற வைராகிய உணர்வுங்கிறது இருக்கணும். இந்த எல்லையற்ற வைராகி இது ரெண்டுமே இருந்தால் தான் சமநிலையில் என்னால் காரியத்தை பண்ண முடியும் பேலன்ஸ்டாக. இந்த எல்லையற்ற வைராகிய உணர்வு எனக்கிட்ட பேலன்ஸ்டாக எப்பயுமே நிலைக்காமல் இருக்குது, அப்பப்போ இருக்குது, இல்லாமல் போயிடுது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பாபா பார்க்குறப்ப பாபா ரீசன் சொல்கிறார், அந்த தேக அபிமானம். அதை கூட குறிப்பாக ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய நம்மளே தேக உணர்வில் இழுத்து கீழே கூட்டிகிட்டு வரக்கூடியது எதுன்னு பாபா செக் பண்ணி பார்க்குறப்ப பாபா சொல்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பழைய சம்ஸ்காரங்கள். அதுதான் நம்மளை கீழே இழுத்துட்டு வந்துடுதான். நம்ம குழந்தைகள் சொல்கிற பழைய சம்ஸ்காரங்களை நாங்கள் விட்டுட்டோம், அழிச்சிட்டோன்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த பழைய சம்ஸ்காரங்கள் வேரோடு இன்னும் எரியல. அதனால் டைம் வரப்போ அந்த தேகாபிமானத்தினுடைய ரூபத்தில் அந்த சம்ஸ்காரங்கள் மீண்டும் வெளிப்பட்டுடுதான். அதனால் பாபா சொல்கிறார், இப்போ இந்த தேகாபிமானத்தினுடைய சுபாவத்தை சக்திசாலியான ஆத்ம அபிமான அந்த சக்தியால் வம்சத்தோட வேரோட சேர்த்து இப்போ எரிக்கணும். இது இப்போ அவசியமாக இருக்குது அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, தனக்குத்தானே செக் பண்ணி பாருங்கள்,
ஆத்ம அபிமானியாக மாறுறதுக்கு எனக்கு தடையாக என்ன இருக்குது? தேக அபிமானம். எந்த தேக அபிமானம்? அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து தனக்குள்ளே அதை எல்லாத்தையும் மாற்றுங்க. ரெண்டாவது பாபா சொல்ல, நீண்ட கால பயிற்சி பற்றி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீண்ட கால பயிற்சி இப்போ இருந்தால் தான், மாற்றம் இருந்தால்தான் நீண்ட கால அந்த முயற்சிக்கேற்ற நீண்ட கால பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைனா லாஸ்ட்டில் அதிகமான சேமிப்பு பண்ண முடியாமல் போயிடும். டூலேட் போர்டு போடப்படும். அதனால் இந்த தேகாபிமானம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் குழந்தைகள் ரொம்ப ரமணீகரமானவங்களாம். ரொம்ப குஷியோட பாபாட்ட என்ன சொல்கிறோமா, பாபா டைம் வரப்போ நேரம் வரப்போ நான் சரியாயிடுவேன் பாபான்னு சொல்கிறோமா. பாப்தாதா உடனே குழந்தைகள்கிட்ட கேட்குறா, நேரம் தான் உங்கள் டீச்சரா? நேரம் வரப்போ நான் சரியாயிடுவேன் அப்படின்னா உங்களோட டீச்சர் யார்? நேரம் ஆயிடுது. உண்மையில் நேரங்கிறது என்ன? குழந்தைகளாகி உங்களுடைய படைப்பு. உங்கள் படைப்பான நேரம் உங்கள் டீச்சராக ஆகிறது நல்லாவா இருக்குது? அதனால் நேரத்தை பக்கத்தில் நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடியவர்கள், நேரத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல. அதனால் நேரத்தை உங்கள் டீச்சராக ஆக்காதீங்க அப்படின்றார் பாபா. ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்றைக்கி நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி தேதி 22/3/2026. ரிவைஸ் டேட் 7/4/2009. முரளியினுடைய தலைப்பு, காரணம் என்ற சப்தத்திலிருந்து விடுபட்டு இருந்து முகம் மற்றும் நடத்தையின் மூலம் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்கள். சேவையின் ஆர்வம் உற்சாகத்தின் கூடவே சதா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருங்கள். இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள இரட்டை எஜமானர்களாக இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். ஒன்று, தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் எஜமானர்கள். இரண்டாவது, சுயராஜ்யத்தின் எஜமானர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையிடமிருந்து இந்த இரண்டு வகையான எஜமானர் உரிமைகள் கிடைத்துள்ளது. நீங்கள் குழந்தையாகவும் இருக்கிறீர்கள், எஜமானராகவும் இருக்கிறீர்கள். எனது பாபா என்று நீங்கள் சொல்லும் பொழுது, தந்தை எனது குழந்தை என்று சொல்லும் போதும் நீங்கள் குழந்தை மற்றும் எஜமானர் ஆகிய இரு உணர்வுகளையும் அனுபவம் செய்கின்றீர்கள். நம்ம என்னோட பாபா, மேரா பாபான்னு சொல்கிறோம். பாபா மேரே பச்சை, என்னோட குழந்தைகள்னு சொல்கிறார். ஸோ அப்போ ரெண்டு இடத்துல என்ன பண்ணுறோமா, குழந்தை மற்றும் எஜமானன் அப்படிங்கிற அந்த ரெண்டு விதமான உணர்வை கூட நம்ம குழந்தைகள் அனுபவம் பண்ணுறோம் அப்படின்றார். இன்று நிறைய குழந்தைகள் வந்துள்ளனர். மதுபனில் அன்றைக்கி நிறைய பாபாவோட குழந்தைகள் வந்திருக்காங்க பாபா மிலனுக்கு. இது இந்த ஆண்டின் கடைசி டர்ன். ஸோ April 7th முரளி. ஸோ அந்த சீசனோட லாஸ்ட் டர்ன் அது. எனவே இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் முயற்சியையும் சரி பார்த்தார். சொல்லுங்கள், அவர் என்ன பார்த்திருப்பார்? ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எனது முயற்சி என்ன? நான் என்ன முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேளுங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து குஷி கூட அடைந்தார். ஆனால் தந்தைக்கு ஒரு ஆசை உள்ளது. குழந்தைகளை பார்த்து பாபா சந்தோஷப்படுறார். ஆனால் பாபாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன என்று சொல்லுங்கள். தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் தானே? ஒரே ஒரு ஆசைதான், சொல்லுங்கள். ஆசையை நிறைவேற்றுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாபாவோட ஆசையை யார் நான் நிறைவேற்றுறேன் பாபான்னு சொல்கிறீங்களோ உங்களை கை தூக்க சொல்கிறார். மிகவும் நல்லது. அது ஒரு சிறிய ஆசை. இன்றிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றுங்கள். எந்த ஒரு வார்த்தை? ஒரே ஒரு வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கன்றார். எந்த வேர்டு? உங்களை மீண்டும் மீண்டும் கீழே விழச் செய்யும் அந்த வார்த்தை காரணம். இந்த காரணம் என்ற வார்த்தையை மாற்றி எப்போதும் நிவாரணம், அதாவது தீர்வு என்ற வார்த்தையை கடைப்பிடியுங்கள். ப்ராப்ளம் அப்படிங்கிற வேர்டை விட்டுட்டு சொல்யூஷனுங்கிற அந்த ஒரு வார்த்தையை கடைப்பிடிங்கன்றார். ஏனெனில் இப்போது உங்கள் சேவை என்ன? உலக ஆத்மாக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமானவற்றை தீர்ப்பதே உங்கள் சேவை. தீர்வை வழங்குவதன் மூலம் அவர்களை முக்தி நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கொடுத்து அவங்கள முக்தி நிலைக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் முக்தி அளிப்பவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முக்தி அளிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் சொந்த காரணங்களை நீக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு முக்தி அளித்து அவர்களை அமைதி நிலைக்கு அனுப்ப முடியும்.
மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், இதனால் அதனால் அப்படின்னு நான் நிறைய விஷயத்துக்காக காரணங்கள் சொல்வேன். ஸோ சுயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரணங்களை முதல்ல நான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நான் முக்தி நிலை அடைய முடியும், மற்றவர்களையும் அந்த அமைதியான நிலைக்கு அனுப்ப முடியும். எனவே இந்த ஒரு வார்த்தையை மாற்றுவது கடினமா அல்லது எளிதா என யோசியுங்கள். இன்று வந்திருப்பவர்கள் மற்றும் தத்தமது இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் என அனைவரிடமிருந்தும் பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையின் மாற்றத்தை விரும்புகிறார். ஏனெனில் காரணம் என்பதுதான் ஒருவரை கீழே விழச் செய்கிறது. அதாவது ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறோம், இதனால் பாபா, அதனால் பாபா, ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறோம். ஸோ பாபாஸ்டர் காரணம் என்பது தான் ஒருவரை கீழே விழச் செய்கிறது. அரை கல்பமாக நீங்கள் காரணங்களிலேயே இருந்து விட்டீர்கள். இப்போது நிவாரணம் காண வேண்டிய நேரம். நிவாரணம் என்பது நிர்வாணம் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும். எனவே இன்று தந்தைக்கு இதை வழங்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? காரணங்கிற வார்த்தையை நான் இனிமேட்டு யூஸ் பண்ண மாட்டேன் பாபா, நிவாரணங்கிற வேர்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பாபா கேட்குறாரு. பண்ணுவீங்களான்னு அதை பண்ணுறதுக்கான துணிச்சல் தைரியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறார். இது கடைசி முறை, அதாவது லாஸ்ட் டர்ன் இது. அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்துள்ளீர்கள். பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தங்குவதற்கும் உண்பதற்கும் சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அனைவரும் அன்பினால் ஈர்க்கப்பட்டு வந்துள்ளீர்கள். ஒரு பர்டிகுலர் லிமிட்டை இருக்கணும், அதை விட ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா என்னாகும்? தங்குற இடத்துலேருந்து சாப்பிட்ற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் தான் வரும் இல்லையா? ஸோ பாபா சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அனைவரும் அன்பினால் ஈர்க்கப்பட்டு வந்துள்ளீர்கள். அன்பு என்னும் விமானம் உங்களை மதுவன் அழைத்து வந்துள்ளது. ஒவ்வொருவரின் அன்பை கண்டு பாப்தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பை திரும்பி தருகிறார். ஆனால் அன்பில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அன்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாம் யாருடைய அன்பை பெறுகிறோமோ அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்குவோம். யாராவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மூலமாக எனக்கு ரொம்ப அன்பு கிடச்சிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசை அவங்களுக்கு கொடுப்போம். எனவே என்று பாப்தாதா இந்த காரணம் என்ற வார்த்தையை பரிசாக பெற விரும்புகிறார். பாப்தாதாவின் இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் தானே? மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். இந்த வார்த்தையை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் வாசலை விட்டு வெளியேறும் போது காரணம் என்ற வார்த்தை முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். மதுவன் கேட்டை விட்டு வெளியில் போகிறப்ப, கதவை தாண்டி வெளியில் போகிறோம் அப்படின்னா பவச காரணம்ன்ற வேர்டும் முடிச்சிட்ருக்கணுன்றார். தவறுதலாக அந்த எண்ணம் வந்தாலும் அது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அடைக்கலம் என்பதை நினைவில் வையுங்கள். அடைக்கலமாக தந்த பொருளை யாராவது திரும்ப பெறுவார்களா? எனவே அனைவரும் உறுதியான சங்கல்பம் செய்து விட்டீர்களா? பாபா சொல்கிறார் காரணம்ங்கிற வேர்டு விட்டுடணுன்றார். ஸோ கண்டிப்பாக நான் விட்டுடுறேன் பாபா. சப்போஸ் ஞாபகம் வந்தால் கூட இப்போ என்ன ஞாபகம் வரணும்? ஓ, இதை நான் பாபாவுக்கு கொடுத்துருக்கேன், அதனால் இதை நான் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்தளவுக்கு திடமாக சங்கல்பம் பண்ணிட்டீங்களா? மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். பின்னால் அமர்ந்துள்ளவர்கள் கைகளை அசையுங்கள். குறிப்பு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சாந்திவனத்தில் சுமார் 28-29,000 சகோதர சகோதரிகள் உள்ளேயும் வெளியேயும் அமர்ந்து முரளி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அனைவரும் கைகளை அசைக்கிறார்கள். பாபா எல்லாரையும் கை அசைக்க சொன்னார் இல்லையா? 28-29,000 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்களாம். ஸோ எல்லோரும் டைமண்ட் ஹாலில் அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ உள்ளேயும் இருக்காங்க, வெளியிலேயும் உட்காந்து முரளியை கேட்குறாங்க. ஸோ பாபா சொன்னோன்னே எல்லாருமே கை அசைக்கிறாங்க. நல்லது, மிகவும் நல்லது. ஏனெனில் காலத்தின் தேவைக்கேற்ப மக்கள் விரைவில் உங்கள் முன் வரிசையில் நிற்பார்கள். ஏன் வரிசையில் நிற்பார்கள்? மற்றவங்க நமக்கு முன்னால் வந்து வரிசையில் நிற்பாங்களாம். ஏன்? ஓ முக்தி அளிப்பவர்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்பதற்காக. முக்தி அளிப்பவராக மாற முதலில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து விடுபட வேண்டும். காரணங்கிற இந்த ஒரு வேர்ட்லேருந்து விடுபடணும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க முடியும். நான் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் வீட்டு பாடமாக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். நான் முக்தி அடைஞ்சு மற்றவர்களுக்கும் முக்தி கொடுக்கணுங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ஹோம்ஒர்க் அப்படின்றார் பாபா. ஏனெனில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகப் போகின்றன. எனவே அந்த பிரச்சனையை ஒரு தீர்வாக மாற்ற வேண்டும். உங்கள் உழைப்பும் நேரமும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே செலவாகக்கூடாது.
நம்மளுடைய டைம் எனர்ஜி எல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலே போயிடக்கூடாது. உங்கள் பக்தர்களின் கதறலும் காலத்தின் அழைப்பும் உங்களுக்கு கேட்கவில்லையா? எனவே காலத்திற்கு ஏற்ப என்ன மாற்றம் அவசியம்? என்ன ஒரு சேஞ்ச் இப்போ கொண்டு வரணும், தேவையா என்ன இருக்குது? எனவே தற்போதைய காலத்திற்கேற்ப என்ன மாற்றம் அவசியமாக, அதாவது கட்டாயமாக இருக்கின்றது? ஏனெனில் இப்போது ஒவ்வொருவரும் ஒரு அனுபவ மூர்த்தியாக மாறி மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு அனுபவத்தை வழங்க வேண்டிய அவசியம் உள்ளது. நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவ மூர்த்தியாக மாறி மற்றவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும், அனுபவம் பண்ண வைக்கணும். இது இப்போ தேவையாக இருக்குது. எனவே உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் நீங்கள் முக்தி அளிப்பவரின் குழந்தைகள் மற்றவர்களுக்கு முக்தி அளிப்பவர்கள் என்பது தெளிவாக தெரிய வேண்டும் என்று பாபா இப்போது விரும்புகிறார். உங்கள் நெற்றியில் ஜொலிக்கும் நட்சத்திரத்தின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும். ஆத்மா நட்சத்திரம், நான் நெற்றியில் ஜொலிக்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பார்க்குற மற்றவங்களுக்கு கிடைக்கணும். வெறும் பேச்சால் மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தின் மூலமே அனுபவம் கிடைக்க வேண்டும். ஏனெனில் அனுபவம் ஒருவரை நெருக்கமாக்குகிறது. எனவே இந்த அனுபவத்தை உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் காட்டுங்கள். முகம் நடத்தையின் மூலமாக அனுபவத்தை மற்றவங்களுக்கு காட்டணும். உதாரணமாக அறிவியலின் சாதனங்கள் அனுபவத்தை தருகின்றனல்லவா? இப்போது கோடை காலம் என்றால் வெப்பத்தையும், குளிர்காலம் என்றால் குளிர்ச்சியையும் அனுபவம் செய்விக்கின்றன. அறிவியலின் சாதனங்களே அனுபவத்தை செய்ய வைக்கும் போது சைலன்ஸ், அமைதி என்னும் சக்தியினால் அந்த அனுபவத்தை வழங்க முடியாதா என்ன? வெயில் பயங்கரமாக அடிக்குது, ஒரு ஏசி போடுறோம், கூலர் போடுறோம், ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சாதனங்கள் என்ன பண்ணுது? நமக்கு அனுபவத்தை பண்ண வைக்குது இல்லையா? அப்போ சயின்ஸே அனுபவத்தை பண்ண வைக்குது அப்படின்னா சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த சக்தியின் மூலமாக பாபா சொல்கிறார், நம்ம மற்றவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியாதா என்ன? பாப்தாதா இப்போது குழந்தைகளிடம் விரும்புவது இதுவே. அனுபவ நிலையில் நிலைத்திருந்து உங்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஏதாவது ஒரு சக்தியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்திதியில் இருக்கணும். அனுபவ நிலையில் நிலைத்திருந்து உங்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஏதேனும் ஒரு சக்தியின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். கேள்விப்பட்ட விஷயங்கள் கேட்கும் போது நன்றாக இருக்கும், ஆனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது மறந்துவிடும். ஆனால் அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதும் மறக்காது. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, காதில் இங்கே ஏதோ ஒன்று கேட்டிருக்கோம், அது நல்லா தான் இருந்திருக்கும். ப்ராப்ளம் வரப்போ அந்த விஷயம் ஞாபகம் வராத, மறந்து போயிடுமா. ஆனால் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் மறக்கவே முடியாதுன்றார் பாபா. அதனால் என்ன சொல்கிறார்? ஏதாவது ஒரு சக்தியினுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துங்க, அனுபவம் பண்ண வைங்க அப்படின்றார். பாப்தாதா ஒரு காரணத்தை பார்த்தார், முடிவுகளையும் அதாவது ரிசல்ட்டையும் பார்த்தார். ஒரு முடிவை பார்த்து மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அது என்ன முடிவு? இன்று வரை சேவையின் ஆர்வம் மற்றும் உற்சாகம் நன்றாக உள்ளது. அதற்காக பாப்தாதா வாழ்த்துக்களை வழங்குகிறார். சேவையை வளர்க்கிறீர்கள் மற்றும் நல்ல திட்டங்களையும் தீட்டுகிறீர்கள். அவரவர் சக்திக்கேற்ப ரிசல்ட்டும் கிடைக்கின்றன. ஆனால் ஒரு விஷயத்தில் அனுபவம் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சேவை இப்போது புகழ் பெற்றதாகிக் கொண்டே போகிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மற்றும் தற்போது அதன் மீதான ஆர்வமும் அதிகரித்து வருகிறது. நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப யார் லாபம் அடைகிறாங்களோ அந்த மக்களுக்கு குஷி கிடைக்கிது, செய்யக்கூடியவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ செய்யக்கூடியவங்களுக்கான அந்த ஆர்வம் கூட அதிகமாயிட்டே வருது. இப்போது மற்றவர்களுக்கும் அனுபவம் ஏற்படுத்துவதற்கான முறை என்ன? அதற்கான மெத்தட் என்ன? ஆர்வம் மற்றும் உற்சாகத்துடன் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு காலத்தின் தேவைக்கேற்ப இப்போது எல்லையற்ற வைராகிய உணர்வும் வேண்டும். இதுவே அனுபவம் ஏற்படுத்துவதற்கான முறை. சர்வீஸ் நிறையா பண்ணுறீங்க, லாபம் எடுக்கிறவங்களுக்கு குஷி கிடைக்கிது, செய்கிறவங்களுக்கு இன்னும் செய்யணும்னு ஆர்வம் வருது. ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ அது என்ன? ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நீங்கள் சேவை பண்ணுறப்ப கூடவே பாபா என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ ஆர்வம் உற்சாகமோ அந்த அளவுக்கு எல்லையற்ற வைராகிய உணர்வும் இருக்கணும். இதுதான் மற்றவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கான முறை.
முயற்சியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கு எல்லையற்ற வைராகிய உணர்வு குறைவாக இருக்கிறது என்பதே காரணமாகும். நான் ஏதோ ஒரு எஃபர்ட், ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறேன். அந்த முயற்சி பண்ணுறப்ப என்னால் ஜெயிக்க முடியல, நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. காரணம், எனக்குள்ளார எல்லையற்ற வைராகிய உணர்வு கம்மியாக இருக்குன்றார். இப்போது எல்லையற்ற வைராகியம் தேவை. இந்த எல்லையற்ற வைராகியம் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது. நேரத்தின் அனுசாரம் நீங்கள் வைராகியம் அடைந்தால் அப்போது நேரம் முதலிடத்தில் பிடித்துவிடும். டைம் வரப்போ எனக்கு வைராகியம் வருது, வேறு வழி இல்லை, நேரம் வந்துருச்சு, வேறு ஆப்ஷனே இல்லை, சாய்ஸே இல்லை, நேரம் வரப்போ எனக்கு வைராகியம் வருதுன்னா பாபா சொல்கிறாங்க அந்த நேரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடைக்கும். நீங்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள். நேரம் உங்களுக்கு வைராகியத்தை உணர வைத்தது என்று ஆகிவிடும். டைம் வந்தப்போ எனக்கு வந்தது இல்லையா, ஸோ டைம் தான் வைராகியத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து ரியலைஸ் பண்ண வச்சேன்னு டைமுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், அப்படி ஆகிடும். எல்லையற்ற வைராகியம் என்பது எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆர்வம், உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மறுபக்கம் எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். இந்த எல்லையற்ற வைராகியம் எப்போதும் நிலைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எப்பயுமே இருக்க மாட்டேங்குது இல்லையா, அப்பப்போ இருக்க போயிடுது. அது காரணம் என்ன? பாப்தாதா பார்த்ததில் அதற்கான காரணம் தேக அபிமானம் ஆகும், பாடி கான்ஷியஸ். இந்த தேக அபிமானம் வரதுனால அந்த எல்லையற்ற வைராகியம் எப்பயுமே ஒரே மாதிரி நிலையாக இருக்க மாட்டேங்குது. ஸோ காரணம் என்ன? தேக அபிமானம் ஆகும். தேகம் என்ற சொல் அனைத்து விஷயங்களிலும் வருகிறது. தேகத்தின் உறவுகள், தேகத்தின் பொருட்கள், தேகத்தின் சன்ஸ்காரங்கள் என தேகம் என்ற சொல் எல்லாவற்றிலும் வருகிறது. குறிப்பாக ஆத்ம அபிமான நிலையிலிருந்து உங்களை தேக அபிமானத்திற்கு இழுத்து வரும் விஷயம் எது என்று பாப்தாதா சோதித்து பார்த்தார். பழைய சன்ஸ்காரங்களை நீங்கள் அழித்து விட்டீர்கள். இருப்பினும் ஏதேனும் ஒரு சம்ஸ்காரமானது சுபாவம் என்ற ரூபத்தில் இன்னும் வேலை செய்கிறது. தேக அபிமானம் என்பது ஒரு இயல்பான சுபாவமாக மாறிவிட்டது. ஆனால் ஆத்ம அபிமான நிலை என்பது இன்னும் அத்தகைய இயல்பான சுபாவமாக மாறவில்லை. ஸோ பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானி நிலையில் நம்ம இருக்கோம். அதுலேருந்து நம்மளை தேக அபிமானத்துக்கு இழுத்துட்டு வரக்கூடிய விஷயம் எதுன்னு பாபா செக் பண்ணி பார்க்குறப்ப பழைய சன்ஸ்காரங்களே உங்களை கீழே இழுத்து வருகின்றது என்பது தான் அடிப்படையான காரணமாக இருக்குது. பழைய சன்ஸ்காரம் என்கிட்ட இருக்குது. அந்த பழைய சன்ஸ்கார் தான் பேசிக்காகவே என்னை என்ன பண்ணுது, சோல் கான்ஷியஸ்லேருந்து பாடி கான்ஷியஸில் என்னை கீழே கொண்டு வந்து விட்டுடுது. ஸோ நம்ம நினைக்கிறோம் பழைய சன்ஸ்காரத்தை அழிச்சிட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு பழைய சன்ஸ்கார் என்னுடைய சுபாவம், நேச்சர் ரூபத்தில் இன்னுமே உள்ளுக்குள்ளார வேலை பண்ணிகிட்டே இருக்குதான். பாடி கான்ஷியஸ் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, ஆனால் சோல் கான்ஷியஸ் அந்தளவுக்கு நேச்சுரல் நேச்சராக இன்னும் வரலன்றார் பாபா. ஸோ அதனால் அந்த தேக அபிமானம் தான் நம்மளை எல்லையற்ற வைராகியம் நிலையாக இருக்க விடாமல் பண்ணுது. அந்த தேக அபிமானத்துலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா சோல் கான்ஷியஸ்லேருந்து பாடி கான்ஷியஸில் எது கொண்டு வருது, நம்மளுடைய பழைய சன்ஸ்காரங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். பழைய சன்ஸ்காரங்களை அழித்து விட்டதாக கூறினாலும் அவற்றை வேரோடு இன்னும் எரிக்கவில்லை. எனவே நேரம் வரும்போது அந்த தேக அபிமான சன்ஸ்காரங்கள் மீண்டும் வெளிப்படுகின்றன. ஆகவே இப்போது இந்த தேக அபிமான சுபாவத்தை சக்தி வாய்ந்த ஆத்ம அபிமான சக்தியால் அதன் வம்சத்தோடு அழிப்பது அவசியமாகும். சன்ஸ்காரங்கள் நம்மளை அப்பப்போ வெளிப்பட்டுடுது, டைம் வரப்போ அது வெளியில் வந்துடுது. அதனால் இப்போ என்ன பண்ணோம், அந்த பாடி கான்ஷியஸோட சுபாவத்தை, தேக அபிமானத்தினுடைய சுபாவத்தை பவர்ஃபுல்லான ஆத்ம அபிமான அந்த ஸ்திதி சக்தி மூலமாக அதை வம்சத்தோடு வேரோடு அழிக்கிறது அவசியம்ன்றார். நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் எப்போதாவது வெளிப்பட்டு விடுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். நான் விரும்பலை பாபா, அந்த பழைய சன்ஸ்கார் வெளிப்படணும் நான் விரும்பலை, ஆனால் என்ன பண்ணுறதா, எப்பயாவது என்ன ஆகிடுது, அது தானாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஏன் வெளிப்படுகிறது, அந்த பழைய சன்ஸ்கார்லாம் ஏன் வெளிப்படுது? ஒரு சிறு அம்சம் இருந்தாலும் கூட அது வம்சமாக பெருகி வெளிப்பட்டு விடுகிறது. குட்டி கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் அந்த கொஞ்சம் என்ன பண்ணுது, பெரிய வம்சமாக மாறி வெளிப்பட்டுடுது. எனவே இப்போது சக்தி ஸ்வரூபமாக மாற வேண்டியது அவசியம்.
பவர்ஃபுல்லாக இப்போ ஆகிறது ரொம்ப தேவை. எனவே இப்போது சக்தி ஸ்வரூபமாக மாற வேண்டியது அவசியம். உங்களிடம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் பழைய தேக அபிமானத்தின் சன்ஸ்காரத்தின் சிறு அம்சம் மீதம் உள்ளதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பழைய பாடி கான்ஷியஸோட அம்சம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செல்ஃபை நானே என்னை செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லையற்ற வைராகிய உணர்வால் மட்டுமே அழியும். கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும். எல்லையற்ற வைராகிய உணர்வு வந்தால் தான் அது அழியுன்றார். உங்கள் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இப்போது தந்தையின் விருப்பம் என்னவென்றால், சேவையின் பிரகாசம் மக்களுக்கு தெரிவது போல் உங்கள் எல்லையற்ற வைராகிய உணர்வின் தாக்கமும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். வருங்காலத்தில் சேவையின் மூலம் உங்கள் புகழ் அதிகரிக்கும். இயற்கை உங்களுக்கு தாசியாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆனால் எல்லையற்ற வைராகிய உணர்வு இருந்தால் மட்டுமே வசதிகளுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் இடையே சமநிலையை பராமரிக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் சர்வீஸ் அதிகமாகிறப்ப நம்மளுடைய புகழ் அதிகமாகும். நேச்சர் இயற்கையே நமக்கு வேலைக்காரனாக மாறிடும். ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லையற்ற வைராகிய உணர்வு இருந்தால் தான் வசதிகளுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் இடையே ஒரு பேலன்ஸ் சமநிலையை பராமரிக்க முடியும். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தாமரை மலர் போல கர்மயோகியாக இருக்க வேண்டும் என நீங்கள் உதாரணம் கூறுவது போல், சேவை செய்யும் போது உங்களுக்கு வசதிகள் கிடைத்தாலும் அந்த வசதிகளுக்கும் ஆன்மீக சாதனைக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும். ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுனால என்னுடைய முயற்சி குறைஞ்சிடக்கூடாது. ஃபெசிலிட்டியும் அந்த ஆன்மீக முயற்சிக்கும் பேலன்ஸ்டாக இருக்கணுன்றார் பாபா. அது எப்போ முடியும்? எல்லையற்ற வைராக்கிய உணர்வு இருக்கிறப்ப தான் முடியுன்றார். எனவே தற்போதைய சேவை திட்டங்களுடன் எல்லையற்ற வைராகிய உணர்வும் அவசியமாகும். நடமாடும் போது கூட நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மாக்கள் என்பதை மற்றவர்களுக்கு அனுபவம் செய்ய வேண்டும். யோகாவில் அமரும் போது அல்லது உரை நிகழ்த்தும் போது மட்டுமல்ல, சாதாரணமான நேரங்களில் நடமாடும் போது கூட உங்கள் நெற்றியின் மூலம் அமைதி, சக்தி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனெனில் காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாப்தாதா அவ்வப்போது எச்சரிக்கைகளை அளித்து வருகிறார். ஆனால் இன்று விசேஷமாக எல்லையற்ற வைராகியத்தை நோக்கி சிக்னல் கொடுக்கிறார். அப்பப்போ பாபா ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலி எல்லையற்ற வைராகியம் வேணும் அப்படின்னு அந்த சமிக்ஞை கொடுக்குறார். இதற்காக இப்போது உங்களை நீங்களே சோதித்து ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பலவிதமான தேக அபிமானத்தை, அநேக விதமான தேக அபிமான அனுபவத்தை கண்டறிந்து அதை மாற்றுங்கள். என்னெல்லாம் என்ன சோல் கான்ஷியஸில் இருக்க விடாமல் தடை போடுது, அப்படி என்ன தேக அபிமானம் வருது, எந்த வெரைட்டியான தேக அபிமானம் வருது, இப்படி எனக்குள்ளார செக் பண்ணி நான் மாற்றணுன்றார் பாபா. இரண்டாவதாக, நீண்ட கால பயிற்சி பற்றி சிந்தியுங்கள். எதுனாலும் லாங் டேர்ம் நீண்ட காலமாக செஞ்சுருக்கணுன்றார் இல்லையா பாபா. நீண்ட கால பயிற்சி பற்றி சிந்தியுங்கள். நீண்ட கால பயிற்சி தேவை. நீண்ட கால புருஷார்த்தம் செய்தால் நீண்ட காலத்திற்கான பலன் கிடைக்கும். இப்போது நீண்ட காலத்திற்கான கவனத்தை குறைவாக கொடுத்தால் இறுதி காலத்தில் உங்களால் அதிக கணக்கை சேமிப்பு செய்ய முடியாது. லாங் டேர்ம் நான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் அதிகமான கணக்கை என்னால் சேமிக்க முடியாது. காலம் கடந்து விட்டது, டூ லேட் என்ற போர்டு போடப்பட்டுவிடும். எனவே பாப்தாதா அடுத்த ஆண்டிற்கான ஹோம்ஒர்க் இப்போதே கொடுக்கிறார். இந்த தேக அபிமானம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. பாபா லாஸ்ட்டில் பாருங்கள் விதையில் நிறுத்துறார். என்ன ப்ராப்ளம்? இந்த தேக அபிமானம் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. பாபா சொல்லுங்க, குழந்தைகள் மிகவும் ரமணீகரமானவர்கள். ரொம்ப ரமணீகரம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க குழந்தைகள். அவர்கள் பாபாவிடம் நேரம் வரும்போது நாங்கள் சரியாகி விடுவோம் என்று சமாதானம் கூறுகிறார்கள். டைம் வரப்போ நான் சரியாயிடுவேன் பாபா, நான் ஓகே கரெக்டாகிடுவேன் அப்படின்னு குழந்தைகள் பாபாவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அதற்கு பாப்தாதா கேட்கிறார், நேரம்தான் உங்கள் ஆசிரியரா? நேரம் வரப்போ நான் சரியாயிடுவேன் ஓகே ஆகிடுவேன் பாபான்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ டைம் தான் உங்கள் டீச்சராக என்ன அப்படின்னு பாப்தாதா குழந்தைகள்கிட்ட கேட்குறார். நேரத்தின் அனுசாரம் சரியாகி விடுவோம் என்றால் உங்கள் ஆசிரியர் யார்?
உங்களுடைய படைப்பான நேரம் உங்களுக்கு ஆசிரியர் ஆவது என்பது நன்றாக இருக்குமா? எனவே நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். நம்மளோட படைப்பு நேரம். அந்த நேரம் எனக்கு டீச்சராக மாறினா அது நல்லா இருக்கா என்ன? அதனால் பாபா சொல்கிறார், நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருபவர்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல. நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீர்கள். டைமை பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா நான். டைமுக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கக்கூடிய ஆத்மா கிடையாது. நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீர்கள். அடுத்தது, பாப்தாதா இன்று மீண்டும் மீண்டும் சிக்னல் கொடுக்கிறார். உங்களை நீங்களே சோதியுங்கள். மீண்டும் மீண்டும் சோதனை செய்து மாற்றம் கொண்டு வாருங்கள். நீண்டகால மாற்றம் உங்களை நீண்டகால பலனுக்கு அதிகாரியாக ஆக்கும். எந்த ஒரு குழந்தையாவது இதுவரை தளர்வான முயற்சியாளராக இருந்தாலும், கடைசி வரிசையில் இருந்தாலும் கூட அவர்கள் மீது பாப்தாதாவிற்கு அன்பு இருக்கிறது. அன்பு இருப்பதால் தான் அவர்கள் பாபாவுடையவர்களாக இருக்கிறார்கள். பாபாவை அடையாளம் கண்டு எனது பாபா என்று சொல்கிறார்கள். எனவே எதையும் நேரத்தின் மீது விட்டு விடாதீர்கள். இது வரைக்கும் முயற்சி ரொம்ப டல்லாக இருக்குது, நான் லாஸ்ட் நம்பரில் தான் இருக்கிறேன், கடைசி வரிசையில் தான் இருந்தேன் அப்படின்னாலும் பாபா என்ன சொல்கிறார்? அந்த கடைசியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது, அதனால் என்னோட பாபான்னு சொல்கிறாங்க. பாபாவுக்கும் அந்த குழந்தை மேலே அன்பு இருக்குது, அதனால தான் பாபா குழந்தை இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ஸோ பாபா என்ன சொல்கிறார்? பாபாவை அடையாளம் கண்டு எனது பாபா என்று சொல்கிறார்கள். எனவே எதையும் நேரத்தின் மீது விட்டு விடாதீர்கள். டைம் வரப்போ நான் ஆகிடுவேன், டைம் வரப்போ நான் ஓகே ஆகிடுவேன், சரியாயிடுவேன், இப்படி நேரத்தின் மீது எதையுமே விட்டுடாதீங்கன்றார். நேரம் என்பது வராது. முழுமை பெறும் நேரத்தை நாம் தான் அருகில் கொண்டு வர வேண்டும். உலக மாற்றத்திற்கான பாப் தாதாவின் காரியத்தில் நீங்கள் அனைவரும் துணையானவர்கள். தனி ஒருவராக பாபா இந்த காரியத்தை செய்ய முடியாது. குழந்தைகளின் துணை அவருக்கு தேவை. உலக மாற்றத்துக்கான காரியத்தை பாபாவால் தனியால் பண்ண முடியாது. கண்டிப்பாக குழந்தைகளுடைய துணை அவருக்கு தேவை. பாபா கூறுகிறார், முதலில் குழந்தைகள், பிறகுதான் தந்தை. எனவே இப்போது அடுத்த ஆண்டில் நீங்கள் நுழையும் போது இந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு தான் வருவீர்கள் அல்லவா? நெக்ஸ்ட் சீசனுக்கு வரப்போ பாபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தானே வருவீங்க. செய்வீர்கள் தானே? ஆம் என்றால் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பின்னால் இருப்பவர்களும் கைகளை உயர்த்துகிறார்கள். பாருங்கள், இன்று எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. நிறைய பாபா குழந்தைகள் வந்திருக்காங்க. எனவே பாப்தாதா ஒரு குழந்தையிடம் சிக்னல் கொடுத்து சுற்றி பார்த்து விட்டு வா, அதாவது அப்படின்னு பாபா சொன்னாராம். யாரோ ஒரு குழந்தைகிட்ட பாபா என்ன சொல்லியிருக்கார்? நீ போய் மதுபனில் நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீ போய் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு இருக்கார். குழந்தைகளுக்கு மதுபனில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை எப்படியெல்லாம் ஃபெசிலிட்டி மதுபனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். குழந்தைகள் எங்கெல்லாம் தூங்குகிறார்கள், எப்படி வரிசையில் நின்று உண்கிறார்கள் என்று பார்க்க சொன்னார். பாபா அப்போ அந்த குழந்தைய அனுப்பி பார்க்க வச்சுருக்கார். அப்போ ரிட்டனில் பாபா என்ன பார்த்தார்? மிக நீண்ட வரிசைகள் உள்ளன. இருப்பினும் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தெரிகிறது. காரணம், அவர்கள் மதுபனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மதுபனத்தின் மகிழ்ச்சியை இங்கேயே விட்டு விட்டு செல்லாதீர்கள். மதுபனில் இருக்கிறதுனால அவ்வளோ நீண்ட வரிசையில் நின்னாலும் பாபா சொல்கிறாங்க, தூங்கிறதுக்காக அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எங்கெங்கேயோ தூங்குறாங்க, ரொம்ப லாங் கியூவில் நிற்கிறாங்க சாப்பாடு வாங்கிறதுக்கு, ஆனாலும் முகத்தில் ஹாப்பினஸ், குஷி தெரியுது. ஏன் காரணம்? மதுபனில் இருக்கிறதுனால. ஸோ பாபா என்ன சொல்கிறார்? இந்த மதுபனத்தின் மகிழ்ச்சியை இங்கேயே விட்டு சென்று விடாதீர்கள். இந்த ஹாப்பினஸையும் இங்கே மதுபனிலே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றார். உங்களுடனேயே எடுத்து செல்லுங்கள். மதுபனத்தில் நீங்கள் உறங்குவதையும் உணவுக்காக வரிசையில் நிற்பதையும் பாப்தாதா மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். மேலிருந்தே பாப்தாதா குழந்தைகள் எப்படி சாப்பிட்றது வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க, எப்படியெல்லாம் தூங்குறாங்க, எல்லாத்தையும் வத்தன்லேருந்தே பாப்தாதா பார்த்துட்டே இருக்கார். பாப்தாதாவிற்கு ஒரு சங்கல்பம் தோன்றியது. இப்போதே போர்வைகள் மற்றும் மெத்தைகளின் மழை பொழிய வேண்டும் என்று. பாருங்கள், குழந்தைகள்லாம் இருக்கிறத பார்க்குறப்ப பாபாவுக்கே தாட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? போர்வைகள் மற்றும் மெத்தைகளின் மழை பொழிய வேண்டும் என்று. ஏன்னா அத்தனை பேருக்கு ஃபெசிலிட்டி இருந்திருக்காது. ஸோ பாபா அதனால் சொல்கிறார். அந்த மாதிரி பாபாவுக்கு தாட் வந்ததாமா. இருந்தாலும் இதுவும் ஒரு கொண்டாட்டம், திருவிழா தான். பாப்தாதா உங்களை நன்றாக கவனித்தார். எங்கே இடம் கிடைத்திருந்தாலும், எப்படி கிடைத்திருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த தேர்வில் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டீர்கள்.
எந்த இடத்துல இடம் கிடச்சாலும் எப்படி கிடச்சிருந்தாலும் மெஜாரிட்டி குழந்தைகள் இந்த எக்ஸாம் டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிட்டீங்கன்றார் பாபா. கைத்தட்டுங்கள், கிளாப் பண்ணுங்கன்றார். ஏன்னா மெஜாரிட்டி குழந்தைகள் பாஸ். அதுவும் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி எங்கனால தங்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கூட என்னது ஒரு டெஸ்ட் பேப்பர்ன்றார் பாபா. இந்த பேப்பரில் மெஜாரிட்டி குழந்தைகள் பாஸ் ஆகிட்டீங்க, ஸோ கைத்தட்டுங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடத்தை, ஹோம்ஒர்க்கை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதற்கு கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாப் தாதாவும் விசேஷமாக பிரம்மா பாபாவும் குழந்தைகளை எப்போதும் மதுபனத்தின் அலங்காரம் என்றுதான் கூறுகிறார். நீங்கள் அனைவரும் மதுபனத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்து பாப் தாதாவும் சாக்கார ரூபத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளோ குழந்தைகள் பார்த்து பாபாவும் சந்தோஷப்படுறார். இங்கே தங்குவதில் சில சகிப்புத்தன்மை தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை உங்களின் சகிப்புத்திறனை என்றென்றும் அதிகரிக்க செய்யும். இத்தனை பேரும் ஒன்றா தங்கியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் பொறுத்து தாங்கிக்க வேண்டி வந்திருக்கும். பாபாஸ்டர், இந்த சகிப்புத்தன்மை உங்களின் சகிப்புத்திறனை, சக்தியை என்றென்றும் அதிகரிக்க செய்யும். அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் தானே? உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே? பாருங்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அனைவருக்கும் தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் சற்று குறைவாக இருந்தால் கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று கிராமங்களில் குடிப்பதற்கே தண்ணீர் கிடைப்பதில்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு துணி துவைப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கிறது. ட்ரெஸ் வாஷ் பண்ண கூட உங்களுக்கு தண்ணி கிடைக்குதுன்றார். இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்ப்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்பம் முழுவதிலும் இவ்வளவு பெரிய குடும்பம் வேறு யாருக்கும் இல்லை என்று பாப்தாதா பெருமை கொள்கிறார். இன்று பாப்தாதா ஆசிரியர்களுக்கு ஒரு விசேஷமான சேவையை நிறைவூட்டுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சேவை பண்ணணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். இது உங்களுக்கான வீட்டுப்பாடம். ஆசிரியர்களுக்கான ஹோம்ஒர்க் என்னவென்றால், ஆசிரியர்கள் எப்போதும் தங்களை பாப்தாதாவின் உண்மையான துணையாகவும் நெருக்கமான துணையாகவும் கருதி தங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். டீச்சர்ஸ்க்கான ஹோம்ஒர்க் என்ன? டீச்சர்ஸ்னால் எப்போதும் தன்னை பாப்தாதாவின் உண்மையான துணையாகவும் நெருக்கமான துணையாகவும் கருதி தங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஹோம்ஒர்க். பாபா சொல்கிறாங்க, உங்களை பார்ப்பவர்கள் இவர்களை உருவாக்கியவர் யார், இவர்களுடைய தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு யார் என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் நிலை இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்கக்கூடாது, உங்கள் மூலம் தந்தையை பார்க்க வேண்டும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து வரவிருக்கும் 6-7 மாதங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை செய்யுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6-7 மந்த்ஸ் கேப் இருக்கும். ஸோ 6-7 மாதத்தில் என்ன பண்ணுங்கள், பாபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள். பிறகு பாப்தாதா ஒவ்வொருவரிடமும் எத்தனை சதவீதம் இந்த ஹோம்ஒர்க் முடித்தீர்கள் என்று கேட்பார். அவர் அதிக செய்திகளை கேட்க மாட்டார், சதவீதத்தை மட்டுமே கேட்பார். என்னெல்லாம் முயற்சி பண்ணோம் டீட்டெயிலாம் கேட்க மாட்டாராம், பர்சன்டேஜ் தான் கேட்பேன்றார். நீங்கள் மறைந்து தந்தை மட்டுமே தெரிய வேண்டும். ஹோம்ஒர்க் என்ன? யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ நான் தெரியக்கூடாது, என் மூலமாக பாபா தான் தெரியணும். ஸோ பாபா சொல்கிற, நீங்கள் மறைந்து தந்தை மட்டுமே தெரிய வேண்டும். இதில் அனைத்து நற்குணங்களும் அடங்கிவிடும். அடுத்தது, மதுபன் வாசிகளுக்கு பாப்தாதா தனது அன்பு நினைவுகளை தெரிவித்துக் கொள்கிறார். மதுபனத்தில் இருப்பவர்கள் தங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு ஒரு விசேஷ ரத்தினமாக திகழ்ந்து தந்தையை வெளிப்படுத்துவதற்கான கருவியாக இருக்க வேண்டும். பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறதுக்கான ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். மதுபன் வாசிகள் எப்போதும் மன்சா சேவை, கர்மனா சேவை செய்து மற்றவர்களை தந்தைக்கு சமமாக மாற்றுவதில் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். மதுபன் வாசிகள் பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இதுதான். தந்தைக்கு சமமாக மாறிய வரைபடத்தை உங்கள் மூலம் காட்டினீர்களா என்பதாகும். பாப் சமா நான் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிக்சரை பாபாவுக்குனால காட்டணும். இதுதான் மதுபன் வாசிஸ்க்கான ஹோம்ஒர்க்னர். ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் வா பாபாவின் குழந்தைகளே வா என்ற வார்த்தை வர வேண்டும். நீங்கள் அனைவரும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் வரிசை கிரமமாக இல்லாமல் முதலிடம் பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் தானே? நம்பர் வாராக இல்லாமல் நம்பர் 1 வரதுக்கான முயற்சி தானே பண்ணுவீங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் வரிசை கிரமமாக இல்லாமல் முதலிடம் பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். நம்பர் 1 வரதுக்கான எக்ஸாம்பிளாக மதுபன் நிவாசிஸ் ஆகணுமா? நம்பர் வார் ஆகுவதில் மஜா என்பது இல்லை. நம்பர் 1 ஆக வேண்டும்.
நம்பர் 1 ஆகுவது என்பது பெரிய விஷயமா என்ன? வரிசைக்கரமாக வர்றது என்ன பெரிய விஷயமா என்ன? எனவே அனைவரும் முதலிடம் பெற்று அந்த முடிவை அறிவியுங்கள். நம்பர் 1 ஆகிட்டோம் பாபா அப்படின்னு அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுங்கன்றார். நல்லது. எல்லா திசைகளிலும் உள்ள பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள், புருவ மத்தியில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்திற்கு உரியவர்கள் என பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பானவர்கள், கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் எப்போதும் தங்கள் கண்களின் மூலம் ஆன்மீக அனுபவத்தை அளிப்பவர்களுக்கும், முகத்தின் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியான விதியை காட்டுபவர்களுக்கும், மனதின் மகிழ்ச்சியில் எப்போதும் ஆடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் முன்னால் யார் வந்தாலும் இத்தகைய மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை என்று அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். என் முன்னால் யார் வந்தாலும் இவங்ககிட்ட இருக்கிற மாதிரி குஷி உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லைப்பா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் முன்னால் வர ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கணுன்றார். மற்றும் உங்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு தந்தையின் குழந்தைகளும் தங்கள் மூலமாக தந்தையையும் தங்கள் முகத்தின் மூலம் தந்தையின் அறிமுகத்தையும் அளிக்கிறீர்கள். உங்களின் கண்களின் மூலமும் முகத்தின் மூலமும் தந்தையின் தரிசனத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள். கடிதம் எழுதியவர்கள், இமெயில் அனுப்பியவர்கள் என 4 திசைகளிலும் உள்ள அனைத்து குழந்தைகளின் சங்கல்பங்களும் அந்த வினாடியே பாப்தாதாவை வந்தடைந்து விட்டன. லெட்டர் எழுதினவங்க, மெயில் பண்ணவங்க, எந்த செகண்ட் அவங்க பண்ணாங்களோ, தாட் வந்துச்சோ அந்த செகண்ட் பாபா கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. எனவே உங்கள் அனைவருக்கும் பாபாவின் வாழ்த்துக்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளின் அன்பிற்கு பாப்தாதா பதிலளிக்கிறார். 4 திசைகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பையும் அரவணைப்பையும் வழங்கி அனைவருக்கும் நமஸ்தே கூறுகிறார். முரளியோட வரதான்: கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விளங்கும் சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகி ஆகுக. கர்மம் அதாவது வேலை, காரியம், செயல். கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விளங்கும், வேலை பண்ணிகிட்டே அதனுடைய பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகி ஆகுக. யார் மகாவீர் குழந்தைகளோ அவர்களை இந்த சாக்கார உலகத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் ஈர்க்க முடியாது. அவர்கள் தங்களை ஒரே வினாடியில் உலகிலிருந்து விலகியவராகவும் மற்றும் தந்தைக்கு பிரியமானவராகவும் ஆக்கிக் கொள்வார்கள். மகாவீர் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ஒரு செகண்டில் உலகத்துலேருந்து டிட்டாச் ஆவாங்க, பாபாவுக்கு அன்பானவங்களா தன்னை ஆக்கிப்பாங்க. டைரக்ஷன் கிடைத்த உடனேயே, அதாவது பாபாவுடைய வழிகாட்டுதல், டைரக்ஷன் கிடைத்த உடனேயே தேக உணர்விலிருந்து விடுபட்டு அஷரீரி, ஆத்ம அபிமானி, பந்தனமற்ற மற்றும் யோகியுக்த நிலையை அனுபவம் செய்பவர்கள்தான் சகஜ யோகி, இயற்கையான யோகி, நிரந்தர யோகி, கர்ம யோகி மற்றும் சிரேஷ்ட யோகி ஆவார். அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறார்களோ அவ்வளவு நேரம் தங்கள் சங்கல்பம் மற்றும் சுவாசத்தை ஒரே பிராணேஸ்வரனாகிய தந்தையின் நினைவில் நிலைநிறுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட மகாவீர் குழந்தைகளா ஆகணும். சகயோகி, அதாவது சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகி ஆத்மாக்களாக ஆகணுன்றார். ஸ்லோகன்: ஏக்ரஸ், ஒரே சீரான நிலை என்ற சிறந்த ஆசனத்தில் வீற்றிருப்பதே தபஸ்வி ஆத்மாவின் அடையாளம் ஆகும். ஏக்ரஸ்துதி, ஏதாவது ஒரு ஸ்வமானம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்துதியினுடைய விஷயத்தில் நிலச்சி நிற்கணும். ஏக்ரஸ் நிலை என்ற சிறந்த ஆசனத்தில் வீற்றிருப்பதே தபஸ்வி ஆத்மாவின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை: நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை வெளிப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட்: அநேக முறை நாம் தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் மற்றும் மாயாஜீத்தாகவும் ஆகியிருக்கிறோம் என்ற நிச்சயத்தையும் நினைவையையும் சக்திசாலியான நிலையையும் வைத்து கொள்ளுங்கள். நிறைய தடவை நான் பாபாவுடைய குழந்தையாக இருக்கேன், மாயாஜீத் ஆயிருக்கேன். இந்த நம்பிக்கை, நினைவு, சக்திசாலியான நிலையை வைத்து கொள்ளுங்கள். எனவே இப்போது மாயாஜீத்தாக ஆவது கடினமாக என்ன? பல முறை ஆயிருக்கேன் இல்லையா, அநேக முறை ஆயிருக்கேன். இப்போ ஆகிறது கஷ்டமாக என்ன? சிரேஷ்ட ஆத்மாவாகிய நான் வெற்றியாளர் ஆவதற்காக நடிப்பை பலமுறை நடித்துள்ளேன் என்ற நினைவு உங்களுக்கு தெளிவாக இல்லையா?
வெற்றியாளராக ஆகிறதுக்கான அந்த நடிப்பை பலமுறை நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு தெளிவாக இல்லையா? ஒருவேளை இந்த நினைவு தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் தந்தையின் முன்னிலையில் உங்களை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. அதனால் நான் என்ன இருக்கிறேன்? வெற்றியாளர், சிரேஷ்ட ஆத்மா, வெற்றியாளர் ஆகிறதுக்கான நடிப்பை பல முறை நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த நினைவு எனக்கு முன்னால் தெளிவாக கிளியராக இருக்கணும் அப்படின்றார். அச்சா, ஓம் சாந்தி.